நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதோ வராங்க. அட, ஏன் அங்கேயே நின்னுட்ட? வந்து ராக்கி கட்டிக்கோ. வாப்பா, வந்து உட்காரு. உட்காருப்பா, உட்காரு பாலா. என்னாச்சு பாலனா? எப்பவுமே ஊருக்கு முன்னாடி வந்து எனக்கு முதல்ல ராக்கி கட்டுன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? சரி விடுங்க, வாங்க. கையை காட்டுங்க. அண்ணா, கையை நீட்டுங்க. உங்களுக்கு ராக்கி கட்டாம என்னோட இந்த ரக்ஷா பந்தன் நிறைவடையாது. நீங்களும் எனக்கு ஒரு அண்ணன் தானே. சின்ன வயசுல இருந்து எல்லா இடத்துக்கும் நீங்க தான் என்ன கூட்டிட்டு போவீங்க, கூட்டிட்டு வருவீங்க. ரொம்ப பொறுப்பா என்ன பத்திரமா பாத்துப்பீங்க. என்னங்க, இது உங்களுக்கு. பாலனா, இந்த தடவை நீங்க எனக்கு சத்தியம் பண்ண மாட்டீங்களா? வருஷா வருஷம் உன்னோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு நான் பொறுப்புன்னு சொல்லுவீங்களே. பாலா, ஏன் அமைதியா இருக்க? பேசுப்பா. என்னங்க, அர்ச்சனா அக்காக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னாச்சு பாலா, ஏன் இப்படி அழற? பாலனா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அழறீங்க? என்னங்க, என்னாச்சு? பாலனா, என்னாச்சு? பாலா, என்னாச்சுப்பா? என்னங்க, பாலா, ஏய், பாலா. நான் போய் என்னன்னு கேக்குறேன். சூர்யா, நீ இருப்பா. நான் போய் என்னன்னு கேக்குறேன். இந்த தனம் தான் அவன்கிட்ட சண்டை போட்டிருப்பா. அடக்கடவுளே, நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லலமா. காலையில இருந்தே அவர் உம்முன்னு தான் இருக்காரு. பாலா, என்னாச்சு? நீ நிச்சயமா எதையும் என்கிட்ட மறைக்கிற. எப்படி சொல்லுவம்மா? இத பாரு பாலா, நீ உங்க அம்மா கிட்ட இது வரைக்கும் எதையுமே மறைச்சது கிடையாது. இப்ப மட்டும் ஏன் மறைக்கிற? சொல்லு, என்ன நடந்துச்சு? சொல்லு. அம்மா என் கண்ணு முன்னாடி அர்ச்சனா அம்மாவோட வாழ்க்கை அழிச்சுக்கிட்டு இருக்கு. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என்னடா சொல்ற பாலா? கொஞ்சம் தெளிவா என்ன ஆச்சுன்னு சொல்லு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கம்மா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நேத்து நான் மாப்பிள்ள சார் அந்த பொண்ணு கூட சேர்த்து பார்த்தேன். பெரிய மார்க்கெட்ல பார்த்தேன். முதல்ல 2 பேரும் சேர்ந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ள அந்த பொண்ணுக்கு ஏதோ லெட்டர் கொடுத்தாரு. லெட்டரா? என்ன லெட்டர்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா அந்த பொண்ணு அந்த லெட்டர். என்ன பாலா, சொல்லி தொலைய. என்னாச்சு? என்ன பண்ண அந்த லெட்டரை? அந்த பொண்ணு அந்த லெட்டருக்கு முத்தம் கொடுத்தாமா. வாய மூடு பாலா, கண்ணப்படி பேசாத. வாய மூடு.
இனிமே அர்ச்சனா அம்மாவோட வாழ்க்கை என்ன ஆகுமா? பாலா நீ அது நிச்சயமா மாப்பிள்ளையா இருக்காது. சத்தியமா அது மாப்பிள்ளையா இருக்காது. வேற யாரோ, நீ வேற யாரையோ பார்த்துட்டு பேசுற. எனக்கு தெரியுமா, நான் தான் என் கண்ணால பார்த்தனே. அவர் என்ன நேர்லயே பார்த்து பேசிட்டாரு. என்ன? அவர் உன்னை நேர்ல பார்த்து பேசினாரா? அப்படின்னா அப்படின்னா மாப்பிள்ளை உன்னை பார்த்துட்டாரா? ஐயோ கடவுளே! பாலா என்னடா சொல்ற நீ? ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வேணும் எத்தனை தடவை சொன்னேன். ஆனா நீ இப்படி பண்ணி நான் என்ன பண்ணுவேம்மா? நான் தூரமா தான் நின்னுகிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை சார் எப்படி என்ன பார்த்தாருன்னே தெரியல. சரி அவரு உன்கிட்ட என்ன சொன்னாரு? அவரு பேச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கம்மா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கம்மா. ஐயோ கடவுளே! இப்ப மாப்பிள்ளை வந்து என்கிட்ட கேட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப என்ன பண்றது? என் கவலையெல்லாம் நான் உன்கிட்ட கொட்டினேன். ஆனா நீ என்னடா இப்படி அவசரப்பட்டு மாட்டிக்குவேன்னு தெரியாது. அம்மா என்னாச்சு? அமைதியாரு, எதுவும் சொல்லாத. முதல்ல அழுகிய நிறுத்து. பலனா என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? நீங்க ஏன் இவ்ளோ கவலையா இருக்கீங்க? பாலனா எதுக்காக இப்படி அழறாரு? என்னாச்சுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சுமா? சொல்லுங்கம்மா. ஏன் அண்ணா அழறாரு? பாலா ஏன் அழறான் தெரியுமா? அத ரக்ஷாபந்தன் அதுமா உனக்கு ஒரு பரிசும் கொடுக்க முடியலன்னு அழறான். அவன் அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான் பாவம். பாலா ரொம்ப அப்பாவியா இருக்காமா. பாலா நான் எப்பவுமே இப்படித்தான். எல்லா வருஷமும் அவர் சத்தியம் தானே பண்ணுவாரு. அப்புறம் என்ன? சரி ஆமா, நீ நல்லா இருக்கியா? மாப்பிள்ள உன்ன இதோ மாப்பிள்ளைய வந்துட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சரி கிளம்பலாமா? மாப்பிள்ள அது சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டு போங்க. சரிம்மா வா. வாங்கம்மா. பாலண்ணா இருக்காரு பாருங்க, சரியான அப்பாவி. அம்மா அர்ச்சனா, பாலா எதுக்கு அழுதாரு? அது நானும் அம்மா கிட்ட கேட்டேன். அவரால எனக்கு gift கொடுக்க முடியலையா, அதான் அழுதாராம். ஓ அப்படியா? எனக்கும் கொஞ்சம் விசித்திரமா தான் இருந்தது. அவர் எந்த வருஷமும் எனக்கு gift கொடுத்ததே இல்ல. ஆனா அம்மா முகத்துல கூட ஒரு கவலை தெரிஞ்சது. எனக்கு உன் முகத்துல தான் கவலை தெரியுது. எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் இவ்வளோ கவலை.
இதெல்லாம் சரியா இல்ல அர்ச்சனா. சரி, நாளைக்கு நம்ம கொண்டாட வேண்டிய நாள் லக்ஷ்மியோட பர்த்டே. வேணா ஒண்ணு பண்ணலாமா? நாளைக்கு எங்கேயாவது வெளில போலாமா? நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வெளில போய் ரொம்ப நாளாச்சு. நாளைக்கு நல்ல சான்ஸ், அதுக்கு ஒரு சாக்கம் இருக்கு. என்ன சொல்ற அர்ச்சனா? வாங்க தூங்கலாம். காலையில பூஜை பண்ண சீக்கிரமா எழுந்துக்கணும்ல. ம். அப்புறம் கார்த்திக், நீங்க லக்ஷ்மிக்கு gift வாங்கிட்டீங்கல்ல? எனக்கு உயிர் மேல ஆசை இருக்குமா? நான் மட்டும் வாங்கி வைக்கல, அவ என்ன கொன்னே போட்டுருவா. நான் ஹெல்ப் பண்றேன். கடவுளே, எங்க லக்ஷ்மி மேல உன்னோட அருள் எப்பவும் இருக்கணும். என் பொண்ணு எப்பவும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும். என் வாழ்த்தும் ஆசீர்வாதமும் எப்பவும் உன் கூடவே இருக்கும். ஆண்டவன் எப்பவும் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கணும். எங்க வீட்டு செல்ல பொண்ணு எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உனக்கு அந்த ஆண்டவன் நீண்ட ஆயுச கொடுக்கணுமா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டாக்கண்ணா. எப்பவும் சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்மா. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஆனா இப்படி சும்மா விஷ் பண்ணால பத்தாது. எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் என்ன வெளியே கூட்டிட்டு போடும். எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரீட் தரணும். கண்டிப்பா. சரி சரி, இப்ப gift தாங்க. எவ்வளவு gift தான் வாங்குவ லக்ஷ்மி? இப்பதானே ராக்கிக்கு ஒரு gift கொடுத்தேன். இன்னைக்கு உனக்கு பிடிச்ச ட்ரீட் மட்டும்தான், அதுவும் ராயல் ரெஸ்டாரண்ட்ல. கன்ஜூஸ். ஐயோ, அப்படிலாம் இல்ல லக்ஷ்மி. இவர் சும்மா கிண்டல் பண்றாரு. உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நிஜமா? சரி சரி, எல்லாருக்கும் முதல்ல நான் ஸ்வீட் கொடுக்கறேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி சாப்பிட்டுக்க. என்ன? சரி, சாயந்தரம் எல்லாரும் ரெடியா இருங்க. இல்ல கார்த்திக், பசங்க நீங்க வேணா சந்தோஷமா கொண்டாடுங்க, பெரியவங்க நாங்க என்ன பண்ண போறோம்? ஆமா. பெரியப்பா, அப்படி இல்ல, எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும்ல. அதுவும் பிறந்த நாள்னா குடும்பத்துல இருக்கிற எல்லாரோடையும் கொண்டாடணும் இல்லையா? அர்ச்சனா சொல்றதும் ஒரு விதத்துல சரியாதானே இருக்கு. பிறந்த நாளை எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டாடணும். சரி, ஆனா நான் நம்ம ஊர் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். கண்டிப்பா பெரியப்பா. நான் அக்காவையும் மோகனையும் கூப்பிடுவா? தாராளமா. மறக்காம அவங்கள கூப்பிட்டுன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அர்ச்சனா, உங்க வீட்லயும் எல்லாரையும் வர சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிடு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா கலகலன்னு இருக்கும்ல. சரிம்மா, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஏன்பா ராஜசேகரா, ம்? இன்னைக்கு ஆபீஸுக்கு போக வேண்டாமா? பொண்ணோட பிறந்த நாள்ன்றதுக்காக லீவ் போடுற ஐடியா இல்லையே. அட, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நீ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுப்பா. சரிப்பா. ஹலோ, ராயல் ரெஸ்டாரண்டா? எனக்கு டின்னருக்கு நான் டேபிள் புக் பண்றதுக்காக ஃபோன் பண்ணேன். ஆமா. என்னது ட்ரீட்டா? அதுவும் ராயல் ரெஸ்டாரண்ட்லயா? அங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்டி. நதியா, சந்தோஷத்தை கொண்டாட பணத்தை கணக்கு பார்க்க கூடாது. அப்படின்னா இங்க பாரு, எப்பெல்லாம் நான் கார்த்திகை சந்திக்கிறேனோ அப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு என்னோட சந்தோஷம் இரட்டிப்பாயிடுச்சு. எனக்கு என்னோட முதல் செக் கிடைச்சிருச்சு. அவரே தான் கையால எனக்கு கொடுத்தாரு. வாவ், முதல் செக்கா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் நேகா. Thanks. அப்படின்னா நம்ம டின்னருக்கு போலாம். அப்புறம் செலிப்ரேட் பண்ண இதை விட சூப்பரான வாய்ப்பு கிடைக்காதுல்ல. ஆனா அம்மாவும் பாட்டியும் பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா நீதான் இன்னும் வேலை விஷயத்த சொல்லவே இல்லைல்ல. வேலை பத்தி சொல்லல, பேசாம பாக்கெட் மணியை சேர்த்து வச்சுன்னு சொல்லிடுறேன். அப்படின்னா சரி, போலாமா? வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்ன மச்சினாரே காலையிலே ஃபோன் பண்றீங்க? எல்லாம் எப்படி இருக்காங்க? எனக்கு தெரியும்டா, காலையில ஃபோன் பண்ணாதான் நீ லைன்ல வருவ. அதுக்காக தான் காலங்காத்தாலேயே நான் உனக்கு ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ண போறேன். இன்னைக்கு சாயந்தரம் நீயும் அக்காவும் எங்க கூட தான் இருக்கணும், அதுவும் குடும்பத்தோட. ஆ, என்ன கொண்டாட்டம்? ஒன்றும் இல்லை, நானும் அர்ச்சனாவும் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து டின்னருக்கு போறோம். ஓ வாவ், பார்ட்டி சூப்பர்ரா. அதெல்லாம் ஓகே. எதுக்கு இந்த திடீர் பார்ட்டின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆ, நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னு நான் லக்ஷ்மி கிட்ட சொன்னேன்னு வை, அப்புறம் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன் மச்சினிச்சியோட பர்த்டே நான் எப்படா மறப்பேன்? ம், அதுவும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மச்சினி. இதை போய் யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? அப்ப சரிடா, கரெக்டா வந்துரு. நிச்சயமா வந்துடும்டா. அப்புறம் யார் யார் வராங்க? நம்ம ஃபேமிலி, அப்புறம் அர்ச்சனாவோட ஃபேமிலி, அப்புறம் நீங்க எல்லாரும். ஓகே, நாங்க டைம்க்கு அங்க இருப்போம். ஓகே ஓகே, நீ சீக்கிரமா ராயல் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துடு. ஓகே ஓகேடா, நான் இப்பவே என்னோட ஸ்வீட் ஆட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஆ, ஓகே பாய். ஓகே பாய். மா, ம்? இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போவா? அது மாப்பிள்ள சார். என்ன சொல்றது பாலா? என்ன கேட்டா போக வேண்டாம்னு தான் சொல்வேன். பின்ன வேற என்ன பண்றது? அர்ச்சனாவை நினைச்சாவும் கவலையா இருக்கு. எதுக்காக அந்த பொண்ணு இப்படி பண்றா? இதுல மாப்பிள்ள வேற ஒண்ணு பாத்துட்டாருன்னு சொல்ற. ஒருவேளை அவரை தப்பா நினைச்சிட்டாருன்னா அர்ச்சனாக்கு தான் அது பிரச்சனையா முடியும். என்ன பிரச்சனை ஆகுமா? அதெல்லாம் உனக்கு புரியாது பாலா. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அர்ச்சனா தான் இதையெல்லாம் பண்ண சொன்னான்னு மாப்பிள்ள தப்பா நினைச்சிட்டாருனா? ஆனா பாவம், அந்த பொண்ணு எதையும் வாயை திறந்தே சொல்ல மாட்டேங்கிறா. இல்ல இல்ல, நீ விட்டுடு. நீ எதுவும் பண்ண வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், சரியா? அம்மா அம்மா, அர்ச்சனா அக்கா ஃபோன் பண்ணிருக்காங்க. அர்ச்சனாவா? காலங்காத்தாலியேவா? ஹலோ ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன். நீ சரி சொல்லுமா. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இவ்வளவு காலையில நீ ஃபோன் பண்ணிருக்கல்ல, அதான் அப்படி கேட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். என்ன? அது வந்து இன்னைக்கு லக்ஷ்மியோட பிறந்த நாள்மா, அதான் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும். அப்படியா விஷயம்? ராயல் ரெஸ்டாரண்ட்ல செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அங்க சாப்பிடலாம். அம்மா உங்க எல்லாரையும் ஸ்பெஷலா கூப்பிட சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அர்ச்சனா, நிச்சயமா வருவோம். லக்ஷ்மிக்கு நாங்க நேர்ல வந்து ஆசீர்வாதமும் பண்ணுவோம், பிறந்த நாள் வாழ்த்துக்களும் சொல்வோம். நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். என்ன? சரிம்மா, அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. என்ன? சரிம்மா. சரி வந்த அர்ச்சனா, எனக்கு ஒரு சின்ன கவலைம்மா. என்னம்மா, என்னாச்சு? அது